பொண்டாட்டி மேல எப்பவும் இப்படிதான்ப்பா கவனமா இருக்கணும். நல்லபடியா பாத்துக்கோயா. 2 பேரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கய்யா. சாரிக்கா. பரவாயில்ல. டேய், இனிமையாவது கொஞ்சம் அக்கம் பக்கம் பார்த்து விளையாடுங்கடா. தேங்க்ஸ்க்கா. சரி சரி வாங்க போலாம். ஒன்னும் ஆகல. நான் தான் இருக்கேன்ல, வா போலாம். வா. அக்கா நீங்க எடுங்க, காயெல்லாம் எடுங்க. திக்குச்சு எடை போடுறா. அண்ணி என்ன ஆச்சு அண்ணி உங்களுக்கு? அண்ணி அண்ணி எழுந்திருக்க அண்ணி. ஐயோ, இந்த நேரம் பார்த்த ஈஸ்வரி மாப்பிள்ள தீக்குச்சு யாருமே இல்லையே. அண்ணி அண்ணி, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே அண்ணி. அண்ணி 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 அண்ணி, என்னாச்சு அண்ணி உங்களுக்கு? பார்த்தண்ணி மெதுவம்மா. என்ன என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணுல தலைவலி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு மக. அது வைஜெயந்தி அம்மா வந்திருந்தாங்க. அவங்களோட பேசினதுல மாத்திரை போட மறந்துட்டேன். என்ன இது? சரி மாத்திரை எடுக்க போலான்னு தான் எழுந்தேன். எனக்கே தெரியல, அப்படியே தலை சுத்தி விழுந்திருக்கேன். நீங்க மாத்திரை போடவே மறப்பீங்களா? இருங்க நான் போய் மாத்திரை எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. ஒரு வேளைதான் மாத்திரை போடல, அதுக்குள்ள தலைவலி இப்படி வரும் நான் எதிர்பார்க்கலமாங்க. அது நீயும் இல்லையா? சரி மாத்திரை போடலாமேன்னு எழுந்து வந்தேன். அது எனக்கு இருந்த தலைவலி தாங்க முடியாம அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணே இருண்டு போயிடுச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல, மயக்கம் வந்துருச்சு. அண்ணி நீங்க இப்படி அலட்சியமா இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. இருங்க நான் இப்பவே ஈஸ்வரிக்கு போன் பண்ணி வர சொல்றேன். இருமங்க, அது மட்டும் பண்ணிடாத, வேண்டாம் விடு. இல்ல அண்ணி, இனிமே நான் உங்க பேச்சு கேக்குறதாவே இல்ல. நீங்க இருங்க, நான் இப்பவே ஈஸ்வரிக்கு போன் பண்ணி வர சொல்றேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, இது எப்பவும் வர தலைவலிதான். அது மாத்திரை போடாம இருந்தது என்னோட கவனக்குறைவுதான். சரியாயிடும், கொஞ்ச நேரம் படுத்திருந்தா சரியாயிடும். நீ பாயை மட்டும் எடுத்து போடு போ. நான் சொல்றதை எதே கேட்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. ஈஸ்வரி கிட்டயே சொல்ல வேணாம்னு சொல்றீங்க. நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? ஐயோ மங்க, படுத்தா சரியாயிடும், கொஞ்சம் பாய் எடுத்து விடு. ஐயோ இருங்க. அண்ணி வாங்க, பாயில படுத்துக்கோங்க.